Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம translation in eukaryotes அதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த translation என்னன்னு பார்த்தீங்கன்னா mRNA ப்ரோட்டீனை கன்வெர்ட் ஆகுது பேர் தான் translation சொல்லிட்டு சிம்பிள் வேர்ட்ஸை சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் எதுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதோடைய கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். டிஎன்ஏல தான் நம்ம ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ப்ரோட்டீன் தான் நம்ம பாடியோட ஃபங்க்ஷனு பயாலஜிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் இன்வால்வாக இருக்குது. அண்ட் அதுதான் நம்மளுடைய க்ரோத்து மெட்டபாலிசம் ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ டிஎன்ஏல ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது எப்படி எம்ஆர்என்ஏவை கன்வெர்ட் ஆகி அண்ட் அது எப்படி ப்ரோட்டீனாக சிந்தசிஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த டோட்டல் கான்செப்ட்டுமே. அண்ட் அதில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ அது பேர் தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். அண்ட் அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அண்ட் அந்த செகண்ட் பார்ட் எம்ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன் இது பேர் தான் வந்து டிரான்ஸ்லேஷன். அண்ட் இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது ஃபுல்லாகவுமே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சில பேசிக்ஸ்லாம் நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோகேரியோட்ஸ் வெர்சஸ் யூகேரியோட்ஸ். இப்போ ப்ரோகேரியோட் எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா வச்சுக்கலாம். அண்ட் யூகேரியோட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தான் ஹியூமன்ஸு. இப்போ ப்ரோகேரியோட்டிக் செல்லாம் அதில் வந்து நியூக்ளியஸே இருக்காது. பட் யூகேரியோட்டிக் செல்லில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் இந்த ப்ரோகேரியோட்டிக் செல்லில் இந்த மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்காது. அதாவது இந்த மைட்டோகாண்ட்ரியா அதெல்லாம் கூட இருக்காது. பட் யூகேரியோட்டிக் செல்லில் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வந்து சைட்டோபிளாசம்ல தான் நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவோட ஸ்டார்ட்லேயே பார்த்தோம். அண்ட் நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்த ஒரு செயின் தான் இந்த ப்ரோட்டீன், பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து தான் ஒரு ப்ரோட்டீனை மேக் பண்ணுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த கோடான் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 3 நியூக்ளியோடைட்ஸை ஒன்னா சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு கோடான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டிஎன்ஏல இருக்க ப்ரோட்டீனுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கோடான் ஃபார்ம்ல தான் எம்ஆர்என்ஏல வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும். அண்ட் ஒவ்வொரு கோடான்லையும் ஒவ்வொரு அமினோ ஆசிடுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமினோ ஆசிட்ஸ்லாம் ஜாயிண்ட் ஆகி தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டார்ட் கோடான் அண்ட் ஸ்டாப் கோடான் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏயுஜி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் கோடான் சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏயுஜி தான் ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் மெத்தியோனைனுக்கு வந்து கோடிங் பண்ண போகுது. அண்ட் ஏயுஜில தான் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஸ்டாப் கோடன் வரப்போ எண்ட் ஆயிடும். யூஏஏ, யூஏஜி அண்ட் யூஜிஏ இதெல்லாம் தான் வந்து ஸ்டாப் கோடு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆர்என்ஏ டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆர்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ அண்ட் டிஆர்என்ஏ இதெல்லாம் தான் நம்ம மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்என்ஏவோட டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்ஆர்என்ஏ. ஸோ இப்போ இவரு தான் ஆர்ஆர்என்ஏன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இவர் என்சைம்ஸு ப்ரோட்டீன்ஸு எல்லாத்தையும் ஜாயிண்ட் ஆகி ஒரு ரைபோசோமா ஃபார்ம் ஆகிடுவார். அண்ட் இந்த ரைபோசோம் தான் எம்ஆர்என்ஏல இருக்க இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமினோ ஆசிட்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ப்ரோட்டீனாக வந்து சிந்தசைஸ் பண்ணுவார். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ. ஸோ இவரு தான் டிஎன்ஏக்கும் ரைபோசோமும் நடுவில் வந்து ஒரு மெசஞ்சர் மாதிரி இருப்பார். மெசஞ்சர் அதாவது ஒரு தூதுவன். ஸோ டிஎன்ஏல இருக்க அந்த ப்ரோட்டீனுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இவரு தான் கோடான் ஃபார்மில் ரைபோசோமுக்கு கொண்டு போவார். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஸோ இவரு தான் அமினோ ஆசிட்ஸ்லாம் கொண்டு வருவார். அமினோ ஆசிட்ஸ்லாம் அழகாக தலைக்கு மேலே வச்சு கொண்டு வருவார். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸ். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Introduction. Translation is the biological process by which the genetic information encoded in messenger RNA is decoded to synthesize a specific polypeptide protein. ஸோ இது நம்ம பாடியில் நடக்கிற ஒன் ஆஃப் த பயாலஜிக்கல் ப்ராசஸ்ஸு. அண்டு எம்ஆர்என்ஏல கோடிங் ஆகியிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் டீகோட் ஆகி ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆக போகுது. திஸ் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த ரைபோசோம் விச் ஃபெசிலிட்டேட் த அசம்பிளி ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இன்டு ப்ரோட்டீன்ஸ் based on the sequence of codons in the mRNA. ஸோ ரைபோசோமில் தான் இந்த ப்ராசஸ் நடக்க போகுது. எம்ஆர்என்ஏல இருக்க கோடான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அமினோ ஆசிட்ஸ்லாம் ஜாயிண்ட் ஆகி ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆக போகுது. அண்ட் இந்த லாஸ்ட் பாயிண்டில் டிரான்ஸ்லேஷன் செல்லுக்குள்ளே எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இது நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோலேயே பார்த்துட்டோம். ஸோ ப்ரோகேரியோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் யூகேரியோட்ஸ் ரெண்டுத்துலேயுமே சைட்டோபிளாசமில் தான் டிரான்ஸ்லேஷன் நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட்ஸ் இன்வால்வ்டு, அதாவது தேவையான பொருட்கள். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆக யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏ தான் கோடானை ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் அதில் தான் ப்ரோட்டீனுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். செகண்ட் டிஆர்என்ஏ. இவர் தான் ப்ரோட்டீன் பில்டாக தேவையான அமினோ ஆசிட்ஸ்லாம் சப்ளை பண்ணுவார். அமினோ ஆசிட்ஸ்லாம் அழகாக தலைக்கு மேலே வச்சு கூட்டிக்கிட்டு வரும். அண்டு நெக்ஸ்ட்டு ரைபோசோமு. ரைபோசோம் தான் இங்கே ஹீரோவே. இவர் தான் அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் பாலிபெப்டைட் செயினால் ஜாயின் பண்ணி ப்ரோட்டீனாக ஃபார்ம் பண்ணுவார். அண்ட் இந்த யூகேரியோட்டிக் ரைபோசோமில் 2 சப்யூனிட்ஸ் இருக்கும். 60 இயர்ஸ் லார்ஜர் அண்டு 40 இயர்ஸ் ஸ்மாலர் சப்யூனிட்ஸு. அண்டு ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோமில் இது சேஞ்ச் ஆகும். லார்ஜர் சப்யூனிட் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸு அண்டு ஸ்மாலர் சப்யூனிட் வந்து 30 இயர்ஸு. அண்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த ரைபோசோமில் இருக்க சைட்ஸை பற்றி பார்க்கலாம். ரைபோசோமில் 3 சைட்ஸ் இருக்கும். ஏ, பி அண்டு இ. நீங்கள் ஷார்ட்டாக ஏப்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம்.
அந்த பக்கம் ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஏ சைட் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு வர அந்த டிஆர்என்ஏவை பைண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் அந்த பி சைட் என்ன பண்ணுவார்னா பெப்டைட் பாண்டு ஃபார்ம் பண்ணி அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் ஜாயின் பண்ணி விட்டுருவார். அண்டு நெக்ஸ்ட் இ சைட்டில் அமினோ ஆசிட்ஸை கொடுத்துட்ட டிஆர்என்ஏலாம் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதான் ரைபோசோமு. அண்டு நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் ஃபேக்டர்ஸ். நம்ம ப்ரோகேரியோட்ஸில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ், எலாங்கேஷன் ஃபேக்டர்ஸ் அண்டு டெர்மினேஷன் ஃபேக்டர்ஸ். அண்டு நம்ம ப்ரோகேரியோட்ஸில் பார்த்த ஃபேக்டர்ஸுக்கும் இங்கே இருக்க ஃபேக்டர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இல்லையா? அதனால் இங்கே எல்லாத்துக்கும் முன்னாடியும் ப்ரிஃபிக்ஸில் நம்ம யூகேரியோட்டிக் அப்படின்ற டேர்மை சேர்த்துப்போம். அண்ட் இது நம்ம ஷார்ட்டாக இஐஎஃப், இஇஎஃப் அண்டு இஆர்எஃப்னு கூட சொல்லிக்கலாம். அண்டு இவங்கெல்லாம் என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராசஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரோகேரியோட்ஸில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் டிரான்ஸ்லேஷன் ஒரு 3 ஸ்டேஜஸாக நடக்க போகுது. இனிஷியேஷன், எலாங்கேஷன் அண்டு டெர்மினேஷன். அண்ட் இப்போ நம்ம இனிஷியேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த இனிஷியேஷனில் 2 ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ ப்ரோகேரியோட்ஸில் பார்த்த மாதிரியே தான். அண்ட் இப்போ இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரீ இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் 40S ரைபோசோம். அண்ட் வரப்போகிற எல்லா ஸ்டெப்புமே ரொம்ப சிம்பிள். நான் 1 by 1 சொல்கிறேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. த ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் எ ப்ரீ இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் consisting of the 40S small ribosome subunit met tRNA EIF2 and GTP. ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு குட்டி கேங் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ யாரெலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைபோசோமோடைய ஸ்மால் சப் யூனிட், அதாவது அந்த 40S ஸ்மால் சப் யூனிட்டு அண்டு ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட் மெத்தியோனைனை கூட்டிகிட்டு வர அந்த ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏ அண்டு தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூகேரியோட்டிக் இனிஷியேஷன் ஃபேக்டர் 2. அண்டு இவருக்கு என்ன இங்கே வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர் தான் அந்த ரைபோசோமோடைய ஸ்மால் சப் யூனிட்டையும் அண்ட் அந்த ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏவையும் ஜாயின் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த ப்ராசஸுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா? அதை தான் அந்த ஜிடிபி வந்து ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ இதுதான் ப்ரீ இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸு. 5' கேப் ரெகக்னேஷன். த ப்ரீ இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் பைண்ட் டு த 5' எண்ட் ஆஃப் த யூகேரியோட்டிக் mRNA அண்ட் திஸ் ஸ்டெப் ரெக்வயர்ஸ் EIF3 அண்டு EIF4F. ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அது வந்து mRNAவில் வந்து பைண்ட் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு. அண்டு mRNAவில் எங்கே பைண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா mRNAவில் 5' கேப் எண்ட் இருக்குது இல்லையா, அங்கே தான் வந்து பைண்ட் ஆக போகுது. அண்டு இந்த ஸ்டெப்லேயே வந்து ஒரு 2 ஃபேக்டர்ஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. யூகேரியோட்டிக் இனிஷியேஷன் ஃபேக்டர் 3 அண்டு யூகேரியோட்டிக் இனிஷியேஷன் ஃபேக்டர் 4F. அண்ட் இவங்க 2 பேரும் என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5' கேப்பை ரெகக்னைஸ் பண்ணி அந்த இடத்துல இந்த காம்ப்ளெக்ஸ் போயிட்டு பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அண்டு வேறு யாரெல்லாம் இந்த இனிஷியேஷனில் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இன்னும் 4 பேர் இருக்காங்க. ஸோ அதில் யூகேரியோட்டிக் இனிஷியேஷன் ஃபேக்டர் 1 அண்டு 1A இவங்க 2 பேரும் என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா mRNAவில் இருக்க ஸ்டார்ட் கோடானை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கோடானில் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அண்டு நெக்ஸ்ட்டு 5 அண்டு 5B என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோமோடைய இன்னொரு பாதி அந்த பெரியவன் இருக்கான் இல்லையா, ஸோ அவனை வந்து பைண்ட் ஆனால் தானே கம்ப்ளீட் யூகேரியோட்டிக் ரைபோசோம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸும் அந்த ஹெல்ப்பை பண்ணுது. அண்ட் அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் கம்ப்ளீட் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் 8S ரைபோசோம். தி காம்ப்ளெக்ஸ் தென் மூவ்ஸ் அலாங் த mRNA in a 5' to 3' direction until it locates the AUG ஸ்டார்ட் கோடன். ஸோ இப்போ தான் இதை பற்றி பார்த்தோம். அந்த ப்ரீ இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸு mRNAவில் ஸ்டார்ட் கோடானை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு போக போகுது. Once the complex is positioned over the initiation codon, the large ribosomal subunit 60S joins the 40S subunit to form the complete 80S ribosome. This joining releases the initiation factors and allowing translation to proceed to elongation. ஸோ அந்த இனிஷியேஷன் கோடன் அதாவது ஸ்டார்ட் கோடானை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா அந்த பெரியவன் அதாவது லார்ஜ் ரைபோசோமல் சப்யூனிட்டை வந்து வர சொல்லி கூப்பிட போகுது. அண்ட் அவர் வந்ததுக்கப்புறமா இங்கே பைண்ட் ஆகிட்டு இருக்க இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுற போகிறாரு. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோம் தான் mRNAவில் இருக்க இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்ணுறாருன்றதை பார்த்தோம். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இனிஷியேஷனில் ரைபோசோமும் mRNAவும் ஜாயிண்ட் ஆனதையும் நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் எலாங்கேஷனில் அந்த mRNAவில் இருக்க இன்ஃபர்மேஷன் அதாவது கோடானுக்கு ஏற்ற மாதிரி அமினோ ஆசிட்ஸ்லாம் எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்றதை வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ரைபோசோம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர எல்லா அமினோ ஆசிட்ஸையும் பெப்டைட் பாண்டால் ஜாயிண்ட் ஆக்கி ஒரு ப்ரோட்டீனாக வந்து கன்வெர்ட் பண்ணி விட்டுருவார். அண்ட் இந்த ப்ராசஸ் பார்க்கவே அழகாக இருக்கும். வீட்டில் நம்ம அம்மாலாம் பூ கட்டி பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இது. அந்த மல்லிப்பூ தான் வந்து அமினோ ஆசிட்ஸு அண்ட் அந்த பூ கட்டுற நூல் அதுதான் வந்து பெப்டைட் பாண்ட்ஸு. ஸோ அழகாக மல்லிப்பூலாம் எடுத்து 1 by 1 நாட் போட்டுகிட்டே வராங்க.
ஸோ அந்த பூவெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா கிடைக்குது இல்லையா, அதுதான் வந்து ப்ரோட்டீன் மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்து எங்கேயோ போகுது. ஸோ கம்மிங் பேக் டு எலாங்கேஷன். த எலாங்கேஷன் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்ட் ஆர் EEF1A, EEF1B, EEF2. ஸோ ப்ரோகேரியோட்ஸில் பார்த்த மாரியே தான் இங்கே யூகேரியோட்ஸ்லையும் ஒரு 3 ஃபேக்டர்ஸ் வந்து எலாங்கேஷனில் மேஜராக ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 1A என்ன ஹெல்ப் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அமினோ ஆசிட்ஸை கொண்டு வர டிஆர்என்ஏவையும் எம்ஆர்என்ஏவையும் பைண்ட் பண்ணுற ஹெல்ப்பை பண்ணுவார். அண்ட் இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1A அந்த ஃபேக்டரும் ஜிடிபியும் சேர்ந்து அந்த அமினோ ஆசிட்ஸை கொண்டு வர டிஆர்என்ஏல வந்து பைண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் அந்த டிஆர்என்ஏவை அழகாக கொண்டு வந்து எம்ஆர்என்ஏல வந்து பைண்ட் பண்ணி விட்டுடுவாங்க. ஸோ இதுதான் அந்த 1A பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் அந்த 1B. ஸோ இவர் என்ன ஹெல்ப் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே இருக்க ஃபேக்டர் அந்த 1Aக்கு வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். சிம்பிள் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ அமினோ ஆசிட்ஸை கொண்டு வர டிஆர்என்ஏவும் எம்ஆர்என்ஏவும் வந்து பைண்ட் ஆகுது. அண்ட் இங்கே தான் அந்த 1A வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இந்த பைண்டிங் ப்ராசஸ் நடக்குதுன்னா அங்கே ஒரு எனர்ஜி தேவைப்படும் இல்லையா. ஸோ அங்கே தான் இந்த 1A வந்து அதுக்கிட்ட இருக்க ஜிடிபியை வந்து கொடுத்துடும், அதாவது அந்த ப்ராசஸுக்கு தேவையான எனர்ஜி. அண்ட் அந்த 1A வந்து இன்ஆக்டிவாக மாறிடும். ஸோ இப்போ தான் அவருடைய ஃப்ரெண்டு அந்த 1B வந்து அவர்கிட்ட இருக்க அந்த ஜிடிபியை வந்து 1Aக்கு கொடுத்துருவார். அண்ட் அந்த இன்ஆக்டிவ் 1A கிட்ட இருக்க ஜிடிபியை இவர் வாங்கிப்பார். ஸோ குழம்பிக்க வேணாம், 1B என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1A ஃபேக்டரை இவர் வந்து ரீஆக்டிவேட் பண்ணுறாரு, அதாவது ரீஜெனரேட் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூகேரியோட்டிக் எலாங்கேஷன் ஃபேக்டர் 2. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைபோசோம் மூவ் ஆகிறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு. Ribosome moves one codon. tRNA present in A site move to P site and tRNA present in P site move to E site. ஸோ இப்போ ரைபோசோம் ஒரு கோடன் நகர போகுது. அண்ட் அது நகர்ந்ததுக்கு அப்புறமா அந்த P சைட்டில் இருந்த டிஆர்என்ஏ E சைட்டுக்கு நகர்ந்து வந்துடும். அண்ட் A சைட்டில் வந்திருந்த அந்த செகண்ட் டிஆர்என்ஏ நகர்ந்து இப்போ P சைட்டுக்கு வந்துடும். ஸோ A சைட் வந்து இப்போ காலி ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். ரைபோசோம் அப்படியே அழகாக ஒவ்வொரு கோடானாக நகர்ந்து போக போகுது. அண்டு வரப்போகிற அடுத்தடுத்த டிஆர்என்ஏவும் அமினோ ஆசிட்ஸ்லாம் கூட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு A சைட்டில் வந்து உட்கார போகுது. அண்ட் அதுக்கப்புறமா P சைட் நகரும். அண்டு P சைட்டில் அமினோ ஆசிடை கொடுத்துட்டு அப்படியே E சைட் வழியாக எக்ஸிட் ஆகிட போகுது. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்ஸ்லேயும் இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் இப்போ இந்த டெர்மினேஷனில் இந்த ப்ராசஸ் எப்படி எண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எம்ஆர்என்ஏல இந்த ஸ்டாப் கோடன் இந்த UAA, UAG அப்புறம் UGA இதில் எதனா ஒன்று ரீட் ஆகிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த டிஆர்என்ஏவும் வந்து பைண்ட் ஆகாது. டிஆர்என்ஏ மாதிரியே இருக்க இந்த ரிலீசிங் ஃபேக்டர்ஸ் ERF1 அண்ட் ERF3 வந்து A சைட்டில் வந்து பைண்ட் ஆகிட போகுது. ஸோ இந்த ரிலீஸ் ஃபேக்டர் ஜாயிண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரைபோசோம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். அண்ட் சிந்தசிஸ் ஆன அந்த பாலிபெப்டைடு வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் ஆகுது. அண்ட் இதுக்கான ரைட் அண்ட் நோட்ஸை நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். எக்ஸாம் பர்பஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.